வெல்கம் டு யூடியூப் பாண்டி சேனல். வணக்கம் மக்களே. இந்த வாரம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஃபேமஸான பல்லாவரம் சந்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சந்தையில் நான் குறிப்பிட போகிறது என்னென்னா, எல்லோரும் நம்ம போவோம், சந்தைக்கு போவோம், அங்கே என்ன பொருளை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம், என்ன வாங்கலாம். நீங்கள் வீடியோவில் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க, நேராக போய் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ரேட்டை எப்படி கம்பேர் பண்ணி வாங்குறது, அது அதிகமாக சொல்கிறாங்களா கம்மியாக சொல்கிறாங்களா, இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்குறது அப்படின்றத பற்றியும், இந்த இடம் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். நானுமே வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஓகே இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிட்டு தான் போனேன். அங்கே போனால் அந்த சினாரியோ வேறு மாதிரி இருக்குது. அங்கே ஆக்சுவலாக எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அந்த பொருளை வாங்கணும், எப்படி ஏமாறாமல் இருக்கலாம், இதெல்லாம் எப்படி ஒரு பொருளை கம்பேர் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் நான். ஏன்னா யூடியூப்பில் ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணும்போதோ இல்லை ஒரு கண்டென்ட் போடும்போதோ நம்ம வியூஸ்க்காண்டி சில விஷயங்களை ஹைப் பண்ணி அவங்க போடுறாங்க. பட் அதை பார்த்துட்டு நம்ம நேராக போய் நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு பொருளை வாங்குறோம்னே வச்சுக்கோங்களேன், பட் அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து காசு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அங்கே ஆக்சுவலாக எப்படி விற்கிறாங்க, என்னென்ன பொருள்லாம் விற்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு மார்க்கெட்லேயோ சந்தையிலையோ வாங்கும்போது முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலையோடு சேர்த்து அந்த பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் ஆகிற டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து தான் அந்த பொருளுக்கான விலை அடங்கும். நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்றதை பொறுத்து. நீங்கள் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க, ஒரு பொருள் 20,000 விற்கிறாங்க அப்படின்னா அந்த 20,000 நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு வந்து அந்த பொருளை உங்கள் இடத்துல வந்து அசம்பிள் பண்ணுற வரைக்கும் அந்த 20,000 தான் அப்படின்னா அது ஒரு ரேட் வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, வேறு ஒரு கடைக்கு போகிறீங்க, இந்த மாதிரி பல்லாவரம் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றீங்க, அந்த 20,000 பொருளை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு 16,000 விற்கிறாங்க. நீங்கள் ஓகே அப்படின்ட்டு 16,000 வாங்கிடுறீங்க. ஆனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கான காஸ்ட் ஆகும் இல்லையா? வண்டி வாடகை ஒரு 2,000 ஆகும், ஏற்றி இறக்குறவங்களுக்கான காசு கொடுக்கணும், வீட்டுக்கு கொண்டாந்து அது போக நம்மளே வந்து இறங்கி வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாமே சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பொருளோட மதிப்பு எவ்வளோன்றதை நம்ம முடிவு பண்ணணும். நம்ம சும்மா வந்து அங்கே 20,000 சொன்னாங்க, இங்கே 16,000 சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபமாக வாங்கணுன்ற மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு நஷ்டம்தான். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே டேபு இந்த மாதிரிலாம் வச்சு விற்றுட்ருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே ஒர்க்காக தான். ஆனால் அவர் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஐயா நீங்கள் வந்து ரிப்பேர் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க சாமி, ஏன்னா இது வந்து ரிப்பேரான டேபு தான் அது, ஆனால் எந்த அளவுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு டேபை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க, ஒரு ரேட்டு பேசி வாங்கிட்டு போங்க, நீங்கள் வீட்டில் போய் ரிப்பேர் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாப்புல. பட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து இங்கே ஒரு டேப் வச்சுருக்கோம், அதில் சின்ன ஒரு பட்டன் போயிடுச்சு, பேனல் போயிடுச்சு, அது ஃபுல்லாக வாங்க வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நமக்கு தேவையான அந்த பாட்டை மட்டும் வாங்கி நம்மளே மாற்றிக்க முடிஞ்சு அப்படின்னா மாற்றிக்கலாம். அது போக இந்த சிலம்பு ஒன்று இங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐயா வந்து அதை பற்றி சொல்கிறாங்க, என்னென்னு கேளுங்களேன். டைமண்ட் சொல்லுங்கள். டைமண்ட் ஏன்ஷியன்ட்? ஆமாம். அப்படியா? சொல்லுங்க. பெரிய டைமண்ட்லாம் இருக்கும், ஒரு சார் கோல்டு. இந்த கேப் எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த கேப்பில் போட்டுருக்கோம். பெரியல் இருக்கும், டைமண்ட் இருக்கும், எல்லாமே. அது சவுண்டு வரும், ஜல் ஜல் சவுண்டு வருமா? நகை ஆமாம், நகை சிலம்பு நகை தான். ஓ, சிலம்பு உள்ள முட்டு போகிறாங்க தெரியல. அதுதான் இது. இப்போலாம் பார்க்கவே முடியாது, பார்க்கலாம் அருகான ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சிலம்பு சிலம்பு அது பேர். காலில் பெண்கள் அந்த காலத்தில் இப்படி ரோடுகளை விற்றுட்ருக்காங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் அசால்ட்டு விற்பாங்க. காலில் மாட்டி வெயிட்டு சிலம்பு ஆட்டோ இல்லை, காலில் மட்டும் ரவுண்டாவில் இருக்கணும், இப்படி மாதிரி நீளமாக இருக்குது. ஓ, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது சிலம்பு பண்டைய காலத்தில் பயன்படுத்தின நகை அப்படின்னாங்க. அதோட ரெப்ளிகா வந்து இப்போ ரீசெண்டாக யாராவது க்ரியேட் பண்ணியிருக்கலாம், மேபி அதை வந்து ஒரு விற்கிறாரான்னு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரில. ஸோ அதனால தான் நான் அதை பற்றி நான் எதுவும் பெருசாக பேசிக்கல. நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு வந்தேன், பட் இங்கே வந்து பார்த்தா ஃபர்னிச்சர் தான் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், புது ஃபர்னிச்சர் அப்படியே வச்சுருக்காங்க. பட் இது புதுசாக செகண்ட்ஸான்னு தெரில, ஆனால் பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்குது. ஒரு அண்ணா வந்து கேட்டுகிட்டு இருந்தார், 23,000 சொல்லிட்டு இருந்தார் ஒரு ஃபர்னிச்சரு. அது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அந்த சோஃபா. ஃப்ரிட்ஜெலாம் பாருங்களேன், 8,000 7,000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃப்ரிட்ஜு வந்து எப்படின்னா யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜு, புது ஃப்ரிட்ஜுன்னு 2 இருக்குது.
பட்டு புது ஃப்ரிட்ஜுமே வந்து எனக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா நிறையா பேர் வந்து திறந்து பார்த்து அந்த வெயிலே இருந்ததுனால அப்படி தெரியுதா, பழசு மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. இது ரேட்டு கேட்டேன் நான். அவர் பேசி வாங்கிக்கலாம்ப்பா, நீ வாங்குறதா இருந்தால் சொல்லு, பேரம் பேசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது பிக்சர் ரேட்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் புது பொருளாகவே இருந்தால் கூட இங்கே ப்ரைஸ் டேக்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் பேரம் பேசுகிறது, அதாவது நம்ம திறமையில தான் இருக்குது நம்ம பேசுகிறது எல்லாமே. நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் விவரமான நல்லா கூப்பிட்டு போங்க, என்ன வாங்க போகிறீங்கன்றது தெளிவாக போங்க, நமக்கு என்ன வேணும் அப்படின்றத. ஏன்னா அங்கே போய் நீங்கள் இது வாங்குவோமா அதை வாங்குவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இது நல்லாயிருக்கும் அது இதுன்னு சொல்லி உங்கள் மைண்டை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கு மார்க்கெட்லேயே போய் வாங்கிக்கலாம், ஃபர்னிச்சர் ஷோரூம்லேயே நீங்கள் போய் வாங்கிடலாம் இல்லையா. ஸோ என்ன வேணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டூல்ஸ் இருக்குல்ல, இந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்க டூல்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி மெக்கானிக் ஷாப்புக்கு தேவையானது, இந்த பழைய டூ வீலருக்கான ஸ்பேர் பார்ட்ஸு, இது மாதிரிலாம் நிறையா கழட்டி வச்சு மொத்தமாக குமிச்சு விற்றுட்ருக்காங்க. ஜிம் எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் இங்கே ஒர்த்து, அது மாதிரிலாம் இங்கே வந்து வாங்கலாம். அதுபோக இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் இதெல்லாம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் புதுசுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்னிச்சர் வாங்கலாம், பழைய இந்த எலக்ட்ரானிக்ஸு அது வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ரிப்பேர் பார்த்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழைய ஸ்பேனரு, இந்த மாதிரியான மெக்கானிக்கல் ஐட்டம் இருக்குல்ல, பெரிப்பரல்ஸு, அது வாங்கலாம். இதெல்லாம் பாருங்க, சேர்லாம் வந்து புதுசு தான், அப்படியே இருக்கு. 3400 என்னமோ சொன்னார். பட்டு 10 சேரு இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நான் 2000 சொச்சம் அந்த மாதிரி நான் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு எல்லாமே ஓகே தான். பட் என்னென்னா எல்லாமே வெயிலில் போட்டு விற்கிறாங்க, அது எப்படின்னு தெரில. அந்த மாதிரி மேலே ஒரு தார்பாய் கட்டி கொஞ்சம் நிழலில் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பொருள் தானே, வெயிலில் இருக்க அது ஒரு மாதிரி ஆகும் இல்லையா. இங்கே பாருங்களேன், சிசிடிவி, இது எல்லாமே ஒர்க் ஆகாத சிசிடிவி கேமரா. பட் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறோம், பட் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி உடஞ்சி போனதை வாங்கி தொடச்சி மாட்டி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செட் ப்ராப்பர்ட்டிலாம் கூட நிறையா இங்கே வாங்கலாம், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த அருகாமனை வாங்கினேன், அந்த ஐயா வச்சுருக்காரு இல்லையா அருகாமனை, அது வாங்கினேன். 150 ரூபா சொன்னார். பட் நல்ல அருகாமனை தான் அது. பட் இப்போ வுட்டு கீழே இருக்கக்கூடிய வுட்டு மட்டும் ரொம்ப லேசாக இருந்துச்சு. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். கத்திலாம் வந்து 40 ரூபா, 75 ரூபா, 100 ரூபா, அப்புறம் 170 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டு தான், கண்டிப்பாக வாங்கலாம். பெல்ட்லாம் 100 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டெம்பு வச்சுருக்காருல, அது 3 ஸ்டெம்பு 200 ரூபா அப்படின்னு சொன்னார். பசங்க அதை வாங்கிட்டு போனாங்க. ஸ்டெம்ப் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கேனரு எல்லாமே வச்சுருக்காங்க. பட் அதை வாங்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பழைய அந்த சிடி பிளேயர் இருக்குது, கிரைண்டரு, இங்கே பாருங்களேன் இந்த டைப் ரைட்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய்ட்டு அந்த அழகுக்காக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்குது, அங்கே வந்து ஒரு பிரிண்டிங் ஏஜென்சி இது நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் பழைய பொருள் அப்படின்ற மாதிரி பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம தொடச்சி நீட்டாக ஒரு ஷோகேஸ் மாதிரி நம்ம வச்சுக்கிறது நீட்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், இது 13,000 ரூபா அந்த செட்டு, 13,000, 15,000 அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த டைனிங் டேபிள் செட்டு எல்லாமே இதெல்லாம் வந்து வாங்கலாம், நல்ல ரேட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய. இதெல்லாம் புதுசாக வாங்கக்கூடிய சோஃபா மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜிம் எக்யூப்மெண்ட் பாருங்கள், இது மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் இங்கே தான் வாங்கணும் கண்டிப்பாக. வெளில கடையில் போய் வாங்குறத விட இங்கே வாங்குறது ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஆக்சுவலாக இரும்பு கிலோ ரேட் இருக்குல்ல, அந்த ரேட்டுக்கு தான் இங்கே விற்கிறாங்க அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்டு. இதெல்லாம் சைக்கிள் வந்து ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கேட்ட வரைக்கும் 6,500 ரூபா, 4,500 ரூபா, 5,000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பட் அதோட ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் மார்க்கெட்டில் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் சைக்கிளை பொறுத்த வரைக்கும். சைக்கிள் ஓகே ஓரளவுக்கு, பட் நம்ம நின்று பேரம் பேசணும் அப்படின்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அஸ் யூஷுவல் எல்லா மார்க்கெட்லேயும் இருக்க மாதிரி இந்த காயின்ஸு, இந்த பழைய வெண்கல சிலை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து நீங்கள் 4 வீலர்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு வேனு, டெம்போ இந்த மாதிரிலாம் உள்ளே வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. 2 பக்கமே வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. 2 வீலர் 4 வீலர் இல்லாமல் அங்கேயே நிப்பாட்ட சொல்லிடுறாங்க. நீங்கள் பொருள் வாங்குற அந்த கடையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க வண்டி. அந்த வண்டியில் வந்து நீங்கள் பே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தேன் நான். அந்த மாதிரி ஒரு 2 கடை, ஒரு ஃபர்னிச்சர் கடை, அதுக்கப்புறம் அந்த பீரோ இருக்கு இல்லையா, ஸ்டீல் பீரோ, அந்த மாதிரி கடையிலையும் அந்த மாதிரி எடுத்து போனதை நான் பார்த்தேன். இங்கே இந்த மாதிரி வாங்குகிற அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. பட் அதை வந்து எந்த அளவுக்கு ஒரிஜினல் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. பட் அதை பற்றின நாலேஜ் இருக்கவங்க வந்து கூப்பிட்டு வந்து வாங்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம நகை வாங்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போகிறோம், அதை மாதிரி நமக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து 100 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி நமக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நிறையா பொருட்கள் வந்து இங்கே ஈஸியாகவே கிடைக்குது.
இதெல்லாம் பாருங்களேன், ட்ரில்லிங் மிஷினுக்குள்ளே வந்து கெட்டுப்போம், அதாவது ரிப்பேரான விஷயங்கள் வந்து இங்கே கொண்டாந்து விற்கிறாங்க. இது ஃபுல்லாக ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பட் அதனால் இதை வாங்கி நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி விற்கலாம். இப்போ ட்ரில்லிங் மிஷின் மெக்கானிக் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். கீபோர்டு, ஸ்பீக்கரு, இந்த மாதிரி ஊஃபரு, அப்புறம் வேக்கம் கிளீனரு, டிவி, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ நான் பார்க்கக்கூடிய சந்தை வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிவிலாம் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு 30-40 டிவி இருக்கும், பழைய டிவியாக தான் இருக்கும், ஓடக்கூடிய டிவிலாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, டிவினா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த கலைஞர் டிவி கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். 600-700 கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். சில டிவிலாம் இருக்கும், லைட்டாக கோடு தெரியும், அந்த டிவி வச்சுருப்பாங்க, அது நம்ம கம்மி ரேட்டுக்கு கூட வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மவுஸ்லாம் வந்து ஒர்க் ஆகக்கூடிய மவுஸ்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது யூஸ் பண்ண மவுஸாக இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நிறையா போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, மவுஸ் விற்றுட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, மினிமலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டை வந்து சீக்கிரம் காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். மேபி அதனால் கூட கடைகள் கம்மியாச்சு என்னன்னு தெரில. இது பாருங்களேன், மீன் பிடிக்கக்கூடிய அந்த கருவிகள்லாம் வைக்கக்கூடிய இடம், அந்த மீன் பிடிக்கிற த்ரெட்டு, அந்த ஹூக்கு, அதுக்கப்புறம் அந்த ராடு வந்து அந்த ராடு லீடிங் ராடு, இது எல்லாமே வந்து விற்றுட்ருக்காங்க. 1500 சொன்னார். 1500, 2500, 4000 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ராட்டில் வந்து நல்லா வெயிட்டேஜ், அதாவது அது எந்த அளவுக்கு வெயிட்டை தாங்கும் அப்படின்றத பொறுத்து அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஹூக்கு எல்லாமே வந்து 13 ரூபா, 25 ரூபா இந்த மாதிரி ரேட்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மீன் வந்து விழுகும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. பட் இது அந்த இடத்துல வந்து நம்ம நிறையா கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். பழைய ஸ்பீக்கர் பாருங்களேன், இதெல்லாம் வந்து பாருங்கள், ஷோ பீஸாக வச்சு வாங்கிக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையுமே பழைய ஸ்பீக்கரு, இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது, இந்த பழைய ப்ரொஜெக்டரோடது, பழைய ஸ்பீக்கர் பாக்ஸு, இந்த மாதிரிலாம் நிறையா இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான். காய்கறி, இந்த மளிகை ஜாமான் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பழைய ஸ்பீக்கரு, இந்த பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள், இந்த மாதிரி இருக்க தான் அது அதிகமான ஃபேமஸ்ஸு. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக 2 வீலரில் வாங்க. நீங்கள் நடந்து போய் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க. நீங்கள் நடந்து வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று மார்னிங் வாங்க, இல்லைனா ஈவினிங் வாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு காலைல 10 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 3-3:30 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இது. அதனால் நீங்கள் 2 வீலரில் வரது பெஸ்ட்டு. இல்லை நான் காய்கறி தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பல்லாவரம் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் வாங்க. ஏன்னா அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு காய்கறி கடை இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 100 மீட்டருக்கு ஃபுல்லாக காய்கறி கடை தான். அதுக்கப்புறம் தான் வந்து மளிகை ஜாமான், இந்த வத்தல், வடகம், கருவாடு இதெல்லாமே அந்த சைடு தான் இருக்கும். இல்லை நான் வந்து பொருள் வாங்க போகிறேன், ஃபர்னிச்சர் இந்த மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டு அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபர்னிச்சர், பீரோ, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அப்புறம் டைனிங் டேபிள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சைடு இருக்கும். பட் ஜென்ரலாக நீங்கள் பார்த்து வாங்குறீங்க, டூல்ஸ் தான் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து வந்து தான் ஆகணும். அங்கங்கே ஒரு கடை இருக்கும், அதனால் நீங்கள் நடந்து வந்து பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். காய்கறி வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குனீங்களா, டக்குன்னு ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா வெறும் காய்கறி கடை தான். காய்கறி மட்டும் வாங்கிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் பஸ் ஏறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மார்க்கெட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த வெள்ளை எலி பார்த்துருந்தீங்களா, 150 ரூபா சொன்னாங்க. இந்த கூண்டோட 150 ரூபா கடைசியாக பேசினாப்புல. அவர் 350 ரூபா 400 ரூபா ஏதோ சொன்னார் போல். ஆனால் அது கூண்டோட வந்து கடைசியாக 150 ரூபாய்க்கு பேசினாங்க. ஆனால் வாங்கலை. இதெல்லாம் வளர்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கூண்டில் போட்டு எலி வளர்க்குறாங்க. நம்ம எலி வீட்டுக்கு வந்தாலே நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அது வந்து கூண்டில் போட்டு வளர்க்குறாங்க பாருங்களேன். எனக்கே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த நாய்க்குட்டி இதெல்லாம் பாருங்களேன், குட்டி நாய்க்குட்டி 1500 ரூபா, 4500 ரூபா, 6000 ரூபா இப்படிலாம் சொல்கிறாங்க. நமக்கு இதை பற்றி மார்க்கெட்டு ப்ரைஸ் எனக்கு தெரியாது நாய்க்குட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் நமக்கு எதுவும் பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் அந்த ரேட்டு விற்கிறாங்க அப்படின்றது மட்டும் இங்கே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. 4500 ரூபாய்க்கு ஒரு குட்டி விற்கிறாங்க அப்படின்னா தெரியல அது எப்படின்ட்டு. இது பாருங்கள், சின்ன சின்ன குருவி, கிளி இதெல்லாம் கூண்டில் போட்டு விற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப இந்த வெளிநாட்டு கிளி, நம்ம ஊரில் இருக்க நாட்டு கிளிகள், நாட்டு பறவைகள் மட்டும்தான் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கி வளர்க்கணும். வெளிநாட்டு அப்புறம் அந்த வெளியிலேருந்து வந்தக்கூடிய பிரீடுக்கெலாம் வந்து நமக்கு அதெல்லாம் தேவையில்லையா நான் கேட்டேன். அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கும்போது அவங்களே சொல்கிறாங்க இது எப்படி வளர்க்கணும், எங்கே என்னென்ன ஃபீடு கொடுக்கணும், என்னென்ன மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க. அது நிறையா பேர் நின்று கேட்டுகிட்டு இருந்தாங்க. இந்த கிளி ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ரொம்ப அதிகமாக சின்ன பசங்க வந்து நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மீன் தொட்டி, அதுக்கப்புறம் அந்த கூண்டு, பறவைகள் வளர்க்குற கூண்டு, இதெல்லாம் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. பர்சனலாக என்ன கேட்டால் எனக்கு வந்து அந்த கோழி, அப்புறம் இந்த செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒன்று குளத்தூர் மார்க்கெட்டுக்கு போயிடுவேன், இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ்ட்டை வந்து சண்டே மார்க்கெட் வந்து போடுவாங்க. அங்கே வந்து எக்கச்சக்கமாக அதை விற்பாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்க போகும்போது அங்கே தான் போவோம். குளத்தூர் பக்கம் போனோம் அப்படின்னா இந்த பேரட்டு, இந்த ஃபிஷ்ஷு இது மாதிரிலாம் வாங்கினோம்னா அங்கே போய் வாங்கலாம்.
பட் இங்கே இப்போ சந்தைக்கு வந்துட்டோம், போகும்போது நமக்கு ஞாபகம் வருது வாங்கலாம் அப்படின்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். பட் கோழி, நாட்டுக்கோழிலாம் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி, வான்கோழி, அப்புறம் வாத்து இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரியான அந்த கிளிகள் வந்து நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இது வந்து இந்த வெயிலுக்கு எப்படி தாங்குதுன்னு தெரியல, நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி தாங்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் வளர்த்ததும் கிடையாது. இங்கே வந்து ஹைலைட்டே வந்து ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷு கடையே வந்து ஒரு 4-5 கடை இருந்துச்சு. இந்த மாதிரி கவரில் போட்டு ஆக்சிஜனை உள்ளே ஃபில் பண்ணி உள்ளே போட்டு விற்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். நடந்து வரதுக்கே ரொம்ப தூரம் ஆகிப்போச்சு. வர வழியில் நிறையா கடைகள் இருந்துச்சு, கருவாடு, பானை, இந்த மாதிரி நிறையா. வீட்டில் கால் பண்ணி கேட்டேன் நான், பையன் நான் எடுத்துகிட்டு போகல. அதனால் அருகாமனை மட்டும் ஒன்று வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். எப்படி மியூசிக் நல்லா இருந்துச்சா? அதுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கண்டென்ட் வந்து உடனே நல்ல கண்டென்ட் போடணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வரும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எப்படி வாங்குறது, இது மாதிரியே கண்டென்ட் நிறையா எடுத்து போகிறேன் நான். இங்கே பாருங்களேன், மளிகை ஜாமா நீங்கள் வந்து இங்கே என்ன மொத்தமாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பேக்கெட் 100 கிராம் 200 கிராம், இப்போ எங்களை மாதிரி 2 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்மியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. நம்ம மளிகை ஜாமான்லாம் வாங்க தெரியாது. அது தப்பாக வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் திட்டு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கலை. மீன் வந்து இங்கே நிறையா இருந்துச்சுங்க. மீன் தான் பசங்க வந்து நிறைய க்ரேஸாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 10 ரூபா, அப்புறம் 100 ரூபா, 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் போட்டு ஆக்சிஜனை ஃபில் பண்ணி டக்குன்னு கட்டி கொடுத்துட்றாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே நிறையா இருந்துச்சு மீன் கடை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணும்போது எனக்கும் வந்து என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் எல்லாருக்கும். ஸோ லைக் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.